ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து சைடில் தெரிகிற கிராஃபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிராஃபை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து அனலிட்டிக்ஸில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை ஜாஸ்தி ஒய்டி ஸ்டூடியோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒன்லி உங்களோட வாட்ச் ஹவர்ஸ், வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்து பார்க்கறதுக்கு மட்டும் தான் இந்த ஒய்டி ஸ்டூடியோ வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த கிராஃபை நீங்கள் கரெக்டாக டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களோட அந்த போடுற வீடியோஸில் வந்து ஒரு 5 to 10 வீடியோஸ்லேயே உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும். ப்ளஸ் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃபை பற்றி தெரியாதே நீங்கள் என்னென்னா வீடியோஸ் போட்டுகிட்டே போயிட்டு இருக்கீங்க. என்னதான் 100 to 100 வீடியோஸ் போட்டால் கூட எது வரைக்கும் இந்த கிராஃபை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோ உங்களோட சேனலில் வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிராஃபை வந்து டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிட்டோம், மேலே வந்து ஏரோ மார்க்கு போனால் வியூஸ் வந்து ஓகேவா இருக்குது, கீழே வந்து போனால் அது வந்து டவுனு, இதுக்கப்புறம் வியூஸ் வந்து போவாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அப்படி வந்து இன்னும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எண்ட் வரைக்கும் வீடியோ வந்து ஸ்டே பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணும்போது இது எடுத்த உடனே வந்து காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அப்படி கன்ஃபியூஸ் வந்து ஆகாதீங்க. ஒரு 10 வீடியோஸ் நம்ம நியூ சேனல்ல ஒரு 10 வீடியோஸ் ஒரு 15 வீடியோஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து அது காட்டும் ஏரோ மார்க்கு. அதுக்கு முன்னாடி என்ன காட்டும்னா இது மாதிரி காட்டும், வியூஸ் அண்ட் வாட்ச் டைம் மட்டும் காட்டும். ஆனா ஒரு வீடியோஸ் ஒரு 15 வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எடுத்த உடனே வியூஸ் தான் வரும். அதுக்கு ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம இந்த ஏரோ மார்க்கை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஏரோ மார்க் எதுக்கு இன்னும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது என்னன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து வியூஸ் வந்து இதுல பாருங்க, இதோட ஏரோ வந்து டவுனா இருக்கு. அண்ட் இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா 8.3 வந்து இருக்கு. ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து 2.47. ஸோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் என்னன்னா நம்மளோட இந்த வீடியோ வந்து எத்தனை மினிட் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அதோட மீனிங். ஸோ அவங்க எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்கன்னா 2 minutes 47 seconds வந்து பார்த்துருக்காங்க. ஸோ யூடியூப் என்ன பண்ணியிருக்குன்னா இதோட தம்ப்நெயில் இம்ப்ரெஷன் வந்து 8.3% இருந்தனால இதோட ஏரோ மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ரெஷன் வந்து இவ்வளோ இருந்தனால இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் டியூரேஷன் வந்து என்னன்னா மேலே வந்து ஏரோ வந்து மேலே போயிருக்கு. ஆனால் இதோட வியூஸ் இம்ப்ரெஷனும் கிளிக் த்ரூ ரேட்டும் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. அண்ட் ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் ஏரோ மார்க் வந்து மேல இருக்கு. ஸோ வியூஸ் ஏன் கம்மியா இருக்குன்னா இதோட மீனிங் என்னன்னா இது வந்து கரெக்டான அந்த டைம் வந்து அப்லோட் வந்து பண்ணல. இதோட ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா கீழே வந்து காட்டுது. மற்றபடி இதோட இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா 8.3. ஆனா உண்மையிலேயே இது நடந்தது என்னன்னா நான் இதோட அப்லோட் வந்து எப்பவுமே நான் ஈவினிங் டைம்ல தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது மார்னிங் 6 o'clock இது அப்லோட் பண்ணனால என்னன்னா ஆவரேஜ் டியூரேஷன் இது வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் இம்ப்ரெஷனும் நல்லா இருக்கு. வியூஸ் பார்த்தீங்கன்னா டவுனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரெஷன் இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து 5% இருக்கு. 5% வரைக்கும் வியூவர்ஸ் வந்து இதுல வந்து கிளிக் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வியூஸ் பாத்தீங்கன்னா 290. ஸோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இதுல வந்து கம்மியா இருக்கிறதுனால மேல வியூஸும் வந்து டவுனா இருக்கு. ஆனா இதோட அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து கிளிக் பண்றது ஆடியன்ஸ் வந்து 5 டிக்கா இருக்கு. ஸோ டிக்கா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இதுல வந்து ஸ்லோவா அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து போகாது. ஆனா டே பை டே ஒரு 2 வியூஸ் ஒரு 3 வியூஸ் வந்து வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் பாருங்க 3.9% இருக்கு. அண்ட் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து 3.35 seconds வந்து பார்த்துருக்காங்க. மேல வியூஸ் வந்து 571. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் 9 இருக்கு. ஸோ 3.9 இருக்கிறதுனால இது என்னன்னா டவுனா வந்து காட்டுது. டவுனா காட்டுதுன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் சிடிஆர், இம்ப்ரெஷன் சிடிஆர் வந்து டவுனா காட்டுதுன்னா இதோட மீனிங் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து இதை வந்து கிளிக் பண்ணல. ஸோ ஏன் கிளிக் பண்ணலன்னா இதோட தம்ப்நெயில் வந்து அந்த அளவுக்கு
கேட்சியா இல்லை, அட்ராக்டிவா இல்லை. ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து பார்க்கவே இல்லை. கிளிக் என்ன பண்ணுச்சுன்னா இதோட ஆரோ வந்து டவுன் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியூஸும் ஆவரேஜ் டியூரேஷனும் நம்ம ஒன்ஸ் வந்து இந்த சிடிஆர் கம்மியானாவே மேலே வியூஸும் கம்மியாயிடும் அண்ட் வந்து கீழே அந்த வியூ டியூரேஷனும் வந்து கம்மியாயிடும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வியூ டியூரேஷன் வந்து நல்லாவே ஒருத்தர் 2 பேர் இதுல ஓபன் பண்ணி வீடியோ உள்ள போனா கூட அதோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ 3 மினிட்ல இருந்து 35 செகண்ட் வந்து பாக்குறாங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நல்லா இருக்கும் போது இதோட இந்த இம்ப்ரெஷன் சிடிஆர் வந்து கம்மியா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தம்ப்நெயில வந்து நம்ம சேஞ்ச் பண்ணா இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல என்ன ஆகும்னா சிடிஆர் வந்து 3% இருந்தாலே வந்து வீடியோ வந்து வைரல் ஆகும். ஆனா ஒன்ஸ் வந்து உங்களோட இது மாதிரி ஏரோ மார்க் வந்து டவுன் காட்டுச்சானா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அந்த தம்ப்நெயில வந்து சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 690 இருக்கு, சிடிஆர் வந்து 3.2 இருக்கு. ஸோ 3.2 இருக்கிறத வந்து யூடியூப் என்ன பண்ணியிருக்குன்னா டிக்குன்னு சொல்லிட்டு காட்டிருக்கு. ஸோ டிக்குன்னா ஆடியன்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதோட வியூ டியூரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கறது கிடையாது. ஃபுல்லாக பார்க்காதனால இது என்னன்னா 1 மினிட் 32 செகண்ட் இருக்கிறதுனால இது வந்து ஏரோ மார்க் டவுனாக இருக்கு. ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா 390 இருக்கு. இப்போ இது டிக்காக இருந்து கீழே உங்களோட வீடியோஸ்ல ஏரோ மார்க் டவுனா இருந்தா அந்த வந்து டெலிட் பண்ணாதீங்க. டே பை டே வந்து இதோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கிராஃபை பத்தி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃப் நம்ம வந்தாச்சு. இதுல என்னன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. இதுல கீ மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து இருக்கும். இதுல நான் பிங்க் கலர் காட்டுறது வந்து இன்ட்ரோன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இன்ட்ரோன்னா என்னன்னா ஸ்டார்டிங்ல நம்ம சொல்றோம் பாருங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் இன்ட்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரோ வந்து உங்களோட வீடியோவில் எத்தனை % இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வந்து வந்துடும். அண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கலாம் எத்தனை % வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 69% வந்து காட்டுது. ஸோ 69%, 85 அது மாதிரி காட்டுது பாருங்க. 85 வந்து இன்ட்ரோ காட்டுது. ஸோ இன்ட்ரோ வந்து நல்லா இருக்கிறதுனால தான் இந்த பிங்க் என்ன இருக்குன்னா லைட் பிங்க் கலர் தெரியும் பாருங்க. இது வந்து ரேஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வீடியோவில் இன்ட்ரோ வந்து நல்லா இருக்கணும். இந்த எண்டு வரைக்கும் அதை வந்து பார்ப்பாங்க. யாருமே எந்த வியூவர்ஸுமே வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எப்பவுமே பார்க்கறது கிடையாது. ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதுலேயே இன்ட்ரோ வந்து நம்ம சரியா கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரோ ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது உங்களோட அந்த வீடியோஸில் ஏதாச்சும் ஹுக் வந்து மெயின்டைன் பண்ணி வைங்க அவங்க லாஸ்ட் வரைக்கும் பார்க்குற மாதிரி. ஸோ இன்ட்ரோ வந்து பெட்டராக கொடுங்க. இதில் இன்ட்ரோ நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி டாப் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் வீடியோவில் டாப் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது மேலே அப்படியே இந்த கிராஃப் வந்து மேலே போயிட்டு இப்படி கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். மலை மாதிரி போயிட்டு இப்படி கீழே வரும். டாப் மூமெண்ட் வந்து காட்டும். ஸோ பக்கத்தில் வந்து ஸ்பைக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, டிப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. இதுதான் டாப் மூமெண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே உங்களோட அந்த அனலிட்டிக்ஸ்லயும் நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க. காட்டும் இன்ட்ரோ % இருக்கு, டாப் மூமெண்ட் எத்தனை % வந்திருக்கு, அண்ட் ஸ்பைக் வந்து எத்தனை % இருக்கு, டிப் வந்து எத்தனை இருக்கு. இப்போ வந்து ஸ்பைக் பார்க்கலாம். ஸ்பைக்னா என்னன்னா உங்களோட அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப பேக்வேர்டு வந்து அதை கேட்டுட்டு திரும்ப வந்து போறாங்க, திரும்ப பேக்வேர்டு வந்து வர்றாங்க. ஸோ இதுவும் உங்க வீடியோல இருக்கான்னு சொல்லிட்டு இதுல கிளியராகவே தெரிஞ்சிடும். இப்போ கீழே பாருங்க, ஸ்பைக் அப்பியர்ஸ் when more viewers are watching. ஸோ மோர் வியூவர்ஸ் இதை வந்து வாட்ச் பண்ணாதான் அந்த ஸ்பைக்ன்றது உங்களுக்கு கீழே வந்து காட்டும். கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க வந்து திரும்ப பேக்வேர்டு வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இதில். ஸோ கீழே கிளியரா ஸ்பைக் அப்பியர்ஸ் when more viewers are watching, rewatching or sharing movement of your video. இப்போ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிட்டு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணா கூட இந்த ஸ்பைக் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி இந்த கிராஃப்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிப்பை பத்தி பார்த்துடலாம். இப்போ டிப்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கறது. உங்க வீடியோ வந்து எந்த இடத்துல அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க, எது வந்து நீங்க தேவையில்லாத பேசியிருக்கீங்களோ, எது ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்காத இருக்கோ அதை வந்து அவங்க டிப் பண்ணி பார்க்கறது கூட இதுல வந்து நம்ம பார்த்துக்கலாம். வீடியோல எப்பவுமே வந்து இன்ட்ரோ வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க.
டாப் மூமெண்ட் இருக்கான்னு பாத்துங்க, ஸ்பைக் இருக்கான்னு பாத்துங்க. இது மூணுத்துல ஏதாச்சும் 2 இருந்தா கூட போதும். இன்ட்ரோ இருந்தா போதும், ஸ்பைக் இருந்தா போதும். இப்போ மூணுமே இதுல இல்லைன்னா உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பா இதுல வராது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராஃப்ல எடுத்த உடனே உங்களோட இன்ட்ரோல 10% 20% வந்து வந்துச்சானா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல இன்ட்ரோ வந்து கொடுக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹாய் வெல்கம் டு மை சேனல் அது மாதிரி இன்ட்ரோ வந்து யாரும் அது மாதிரி பார்க்கல, பெர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியா வருதுன்னா நீங்க எடுத்த உடனே இப்போ விளாக்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஹாய் நம்ம வந்து பார்க்குக்கு போகலாம், இன்னைக்கு வந்து நம்ம இங்க போக போறோம் அங்க போக போறோம்னு சொல்லிட்டு அங்க போறதுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. பார்க் இல்லைன்னா அந்த இடத்துக்கு அந்த மென்ஷன் பண்றீங்க பாருங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு பேரு நீங்க வந்து நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஃபன் வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், நாலேஜ் பார்க்குறாங்கன்னா நாலேஜ் வந்து அவங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அந்த தேவையில்லாத விஷயம்லாம் அவங்க எடுத்த உடனே இன்ட்ரோவில் வந்து பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா யூஸ்ஃபுல் வீடியோ இருக்கும்போதே அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தேவையில்லாத நம்ம சொல்லிட்டோம்னா அதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்ட்ரோ வந்து உங்களோட தெரியலன்னா பெட்டராக பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி உங்களுக்கு இன்ட்ரோ சொல்ல தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா அப்படியே வீடியோலயே வந்து வேற விஷயத்த வந்து காட்டுறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க அதை வந்து காட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் டாப் மூமெண்ட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா டாப் மூமெண்ட்டும் நீங்க டெவலப் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வந்து பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பண்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷயத்த வந்து நம்ம கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அந்த டாப் மூமெண்ட்ன்ற அந்த பெர்சன்டேஜும் வரும். அண்ட் ஸ்பைக்கும் வேணும் உங்கள் வீடியோஸில். ஸ்பைக் இருந்தால் தான் வீடியோஸ் இப்போ உங்களுக்கு புரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப பேக்வேர்டு வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சனால தான் அவங்க வந்து திரும்ப பேக்வேர்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு வீடியோவுக்கு வந்து இன்ட்ரோ, டாப் மூமெண்ட் அண்ட் ஸ்பைக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப் இல்லாத பார்த்துங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ஆடியோ ரிடென்ஷன் கிராஃப் வந்து இருக்கு பாருங்க. இன்னும் இந்த கிராஃபை பற்றி உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அது கீழே வந்து இருக்கும் பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி உங்கள் கிராஃப் போனால் எதோட மீனிங்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டும். இப்போ பாருங்க, ஹவு லாங் யுவர் வியூவர்ஸ் வாட்ச் ஆன் ஆவரேஜ்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுது. when the line on the chat is flat it means the viewers are watching the part from start to finish. உங்க கிராஃப் வந்து இப்படி இருந்தா அதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வீடியோஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிராஃப்ல நீங்க பாத்துக்கலாம். லைனா போனா எப்படி இருக்கு. இந்த ரெட் கலர் வந்து ஆக்சுவலி காட்டாது, ரெட் கலர்ன்றது வந்து பிங்க் கலரா காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரியலாம், இதை வந்து ஒன்ஸ் நீங்க படிச்சு பார்த்துங்க. இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னாவே உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்றன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தென் டாடா ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.